பாபாஜி மாதாஜியிடம் அருள் பெற்ற சகோதரியே, நான் என் உருவத்தை துறந்து எல்லையற்ற சாகரத்தில் மூழ்கிவிட உத்தேசித்துள்ளேன் என்றார். அன்பார்ந்த குருதேவா, நான் ஏற்கனவே தங்கள் திட்டத்தை கண்டு கொண்டேன். நான் இன்றிரவு அதை பற்றி உங்களிடம் பேச விடுகிறேன். தாங்கள் தேகத்தை எதற்காக விட வேண்டும்? மகிமை பொருந்திய மாதாஜி அவரை வேண்டியவாறு நோக்கினார். அதற்கு பாபாஜி, என்னுடைய ஆத்ம சாகரத்தில் நான் கண்ணுக்கு புலப்படும் அல்லது புலப்படாத அலையாய் இருப்பதனால் வேறுபாடு யாது என்றார். மாதாஜி விந்தையான சாதுரியத்துடன் பதிலளித்தார். மரணமற்ற குருவே, அதில் எந்தவித வேறுபாடும் இல்லை எனில் தயவு செய்து தங்கள் உருவத்தை என்றுமே துறக்க வேண்டாம் என்றார். அதற்கு பாபாஜி அப்படியே ஆகட்டும் என்று கம்பீரமாக கூறினார். நான் என் ஸ்தூல உடலை இனி என்றுமே விடமாட்டேன். இவ்வுலகில் குறைந்தபட்சம் ஒரு சிலருக்காவது அது காணப்படுமாறு இருக்கும் என்றார். இறைவன் உன் வாய் மூலமாக அவனது விருப்பத்தை தெரிவித்துள்ளான். நான் மிகுந்த பயபக்தியுடன் இவ்வுயர்ந்த மகான்களின் உரையாடலை செவிமடுத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மகாகுரு கருணை நிரம்பிய பார்வையுடன் என்னிடம் திரும்பினார். ராம் கோபால், பயப்படாதே என்று அவர் கூறினார். இந்த அழியா வாக்குறுதி காட்சியில் நீ ஒரு சாட்சியாகும் அருளை பெற்றிருக்கிறாய். அவருடைய இனிய குரலின் நாதம் மெல்ல அடங்கும் போதே அவருடைய திருவுருவமும் லாகிரி மகாசையருடையதும் மெல்ல மேலெழும்பி கங்கையின் மேலாக பின்னோக்கிச் சென்றன. அவ்விரவின் ஆகாய வெளியில் அவர்கள் மறையும் பொழுது கண்ணை கூசச் செய்யும் ஓர் ஒளிவட்டம் அவர்கள் உடலை சூழ்ந்திருந்தது. மாதாஜியின் திருவுருவம் குகையை நோக்கி மிதந்து இறங்கியது. ஏதோ கண்ணுக்குத் தெரியாத கைகளினால் இயங்குவது போன்று அந்த பாறை அக்குகையின் மேல் மூடிக்கொண்டது. மேலும் தொடருங்கள்.